அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சி கிளப் இன்னைக்கு கிளப் ஜாயின் கிளப் ஒரு நிமிஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்புடன் நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் முரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி தலைவர். அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 17 உதவியாளர் ரோட்டேரியன் ஐ இந்திரன் அவர்களையும், நம்மளுடன் அடுத்த 2 நாட்கள் நம்மளுடன் மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் எஸ் ராமமூர்த்தி அவர்களையும், செயலாளர் ரோட்டேரியன் ஆர் ரூதுசுவாமி அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் விளக்கமாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று சிறுதானியங்கள் குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற திருமதி அகிலா குணாலன் அம்மா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிலையத்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரியை வணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையாளர் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்மை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமய தடைகளையும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் பார்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண்டெழுத்தும் நீ. மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, எண்ணும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம்
நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சி. செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை. 1, 2, 3, 4. இடது கால் இரு கைகளுக்கு நடுவர் பாதம் நடுவாக இருக்கட்டும். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு 2 ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றுறோம். அடுத்ததாக ஆசன பயிற்சி. முதலாவதாக மலாசனம். கால 1 இன்ச் நம்ம இடைவெளி வச்சுக்கிறோம். பாதம் ஒரு வி எடுத்து எப்படி இருக்கு அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுறோம். கைகள் அதோட சேர்த்து கைகள் வச்சு மெதுவா உடம்ப கீழே இறக்கிறோம். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். குதியின் பாதம் நல்லா கீழே ஒன்று இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அப்படியே மெதுவா எப்படி போறோமோ அதே மாதிரி ஆசனத்தை கலைச்சிடுறோம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த மலாசனத்தினோட நன்மைகள் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த மலாசனம். கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை கட்டாசனம். நல்லா முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம். வலது புறம், இடது புறம்.
அடுத்ததாக கபோட்டாசனம். கால் பார்த்தீங்கன்னா இடது காலம் நல்லா அந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிறோம். இடது காலம் விரல்கள் கீழே வெளியே இருக்கட்டும். உடம்பு நல்லா கீழே இறக்கிறோம். வலது காலம் நேர் நீட்டி வச்சுக்கிறோம். அப்படி கைகள் நம்ம பாதத்து மரத்தை வச்சு அப்படியே பின்னோக்கி வளைகிறோம். இரு கைகள் பக்கவாட்டு நல்லா ஊனிக்கிறோம். 10 அடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக வலது காலம் நல்லா மடிச்சு வச்சுக்கிறோம். அடுத்தது அதுக்கு வலது கால் முட்டிக்கு நேர இடது காலம் நேர் நீட்டிக்கிறோம். கைகள் நல்லா பாதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பக்கவாட்டுல வச்சுக்கிறோம். அப்படியே பின்னோக்கி வளைகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா ஆசனத்தை கழிச்சிடலாம். ஒரு ஆழமான மூச்சு. இந்த கபோட்டாசனம் செய்வதனால் முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. கழுத்து வலி, இடுப்பு வலி குணமடைகிறது. செய்யறதும் நம்ம உணர முடியும். அடுத்ததாக ஒட்டகாசனம். அப்படி நம்ம இந்த மாதிரி முட்டி நல்லா ஊன்றிக்கிறோம். கால் முட்டி ஒரு அடிக்க இடைவெளி, பின்னாடி கால் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். அப்படியே எந்த அளவுக்கு முடியும் நம்ம அந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா போதும். அப்படியே இடது கைய அப்படியே வலது காலை பிடிச்சிக்கிறோம். வலது கை வந்து இடது காலை பிடிச்சிக்கிறோம். அப்படியே உடம்ப வயிற்று பகுதி நல்லா முன்னாடி கொண்டு வரோம். நல்லா தலையை தொங்க போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகள் பின்னாடி கட்டிக்கிறோம். நல்லா ஆழமா மூச்சு காத்து இருக்கிறோம். மகாமுத்திரை. மூச்சு காத்து விட்டுக்கிட்டே கீழே போறோம். ஒரு 10 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கிறோம். 1 சாதாரண மூச்சு, 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா மூச்சு காத்து மேல வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு.
இந்த ஒட்டகாசனத்தோட நன்மைகள், தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமடைகிறது. அது இல்லாம நம்ம உடம்புல அந்த வயிற்று நல்லா முன்னாடி கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா அந்த நெட்டையெல்லாம் இருந்தா சட சடன்னு வந்துடும். முதுகுத்தண்டு நல்லா பலமடையும். ஆஸ்மா, பீசிங் தொந்தரவுகள் சரியாகும். அடுத்ததாக தண்டாசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் நம்ம உடம்பு பக்கத்தால வச்சுக்கிறோம். இரு கைகளையும் அப்படியே உடம்பு மெதுவா. அடுத்து வலது காலை எடுத்து இடது கால் விரல்களுக்கு இடையில வச்சுக்கிறோம். இடது கால் கட்டை விரலுக்கும் அதுக்கு அடுத்த விரலுக்கும் இடையில வச்சுக்கிறோம். அப்படியே மெதுவா உடம்ப தூக்குறோம். தலை நேர் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா உடம்பு கீழே வைக்கிறோம். அப்படியே வலது கால் எடுத்து கீழே வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு. அடுத்தது வலது காலை நல்லா குதிங்காலை முடிக்கிறோம். இடது காலை எடுத்து வலது கால் கட்டை விரலுக்கு நடுவால் நம்ம வச்சிடறோம். கைகள் நல்லா பின்னாடி ஊம்பிக்கிறோம். உடம்ப மெதுவா அப்படியே மேல தூக்குறோம். தலையை நேர் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ஓய்வு. மெதுவா உடம்பை கீழே வைக்கிறோம். ஆழமான மூச்சு. மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு. இந்த தண்டாசனம் செய்வதனால் இடுப்பு வலி, முதுகு வலி சரியாகிறது. தோள்பட்டை கழுத்து வலி சரியாகிறது. கை கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. ஆழமான மூச்சு. அடுத்ததாக நின்ற நிலையில கத்திரிக்கோள் ஆசனம். இடது கால நம்ம முன்னாடி வச்சுக்கிறோம். வலது கால அப்படியே நம்ம சைட்ல அதுக்கு நேரா கொண்டு போய்க்கிறோம். இது கால் பாத்தீங்கன்னா பாதம் வந்து நல்லா வெளியே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறோம். பாதம் வந்து நல்லா வெளியே இருக்கிற மாதிரி அப்படி பாத்துக்கிறோம். இரு கைகளையும் அப்படியே நல்லா தலைக்கு மேல வச்சு கோர்க்கிறோம். அப்படியே கைகள் இரண்டு காதோடு சேர்த்து வச்சு உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். வலது கால முன்னாடி வச்சுக்கிறோம். வலது ஓரமாக உடம்பு நல்லா தலை நல்லா திருப்புறோம். 1 2 3 4 5 6
7 8 9 10. ஓய்வு. மெதுவா வலது கால கிட்ட கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்து வலது கால நல்லா ஊன்றி இடது கால அதுக்கு நேர நம்ம அப்படி முன்னாடி கொண்டு போறோம். அடுத்த நிலை கைகள் கோர்த்துக்கிறோம். காதோட சேர்த்து கைகள் வச்சுக்கிறோம். அப்படி நம்ம இடதுபுறமாக திரும்பி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. எப்படி போறோமோ அதே மாதிரி ஆசனத்தை கலைச்சிடணும். ஒரு ஆழமான மூச்சு. இந்த கத்திரிக்கோள் ஆசனம் செய்வதனால் நம்மளுக்கு நல்ல தோள்பட்டை வலி முற்றிலுமாக சரியாகும். கழுத்து வலி சரியாகும். முதுகுத்தண்டு நன்றாக தீர்க்கப்பட்டு முதுகு வலி இடுப்பு வலி குணமடையும். கை கால்கள் நல்ல உறுதியடையும். அடுத்ததாக அமர்ந்த நிலைக்கு உட்பட்டாசனம் போனோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே கால்கள் ஒரு 2 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். பரிவர்த்தன திரிகோணாசனம் செய்ய போறோம். முதல் நிலை. இரண்டாவது நிலை கைகள் தோள்பட்டைக்கு நேரம் நீட்டிக்கிறோம். அடுத்த நிலை இடது கை வலது கால் கட்டை விரல் பிடிச்சிக்கிட்டும் வலது கையை நல்லா பின்னாடி திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்தது வலது கை இடது கால் கட்டை விரல பட்டிருக்கட்டும். அப்படியே இடது கையை நம்ம பார்க்கிறோம் பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த பரிவர்த்தன திரிகோணாசனம் செய்வதனால் முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. கழுத்து வலி சரியாகிறது. ஜீரண உறுப்புகள் நல்ல பலமடைகிறது. நெக்ஸ்ட் பரிவர்த்தன ஜான்சிராசனம் செய்ய போறோம். இப்போ வலது கால கொஞ்சம் நாம இந்த அளவுக்கு கொஞ்சம் ராசா வச்சுக்கிறோம். இடது கால் தொடையோட ஒட்டி இருக்கட்டும். இப்போ வலது கையை அப்படியே வலது கால் அப்படி பிடிச்சிக்கிறோம். முதல்ல இடது கையை அப்படியே மேல கொண்டு அப்படி பிடிக்க முயற்சி பண்றோம். உடம்ப அப்படியே மேல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே ஆசனம் கலைச்சிடலாம்.
அடுத்ததாக வலது காலம் இடது கால தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். இடது காலம் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். இடது கையை இடது காலம் பிடிச்சுக்கிறோம். வலது கையை மேல கொண்டு வந்து அப்படியே இடது காலம் பிடிச்சி தலையை நல்லா மேல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. இந்த பரிவர்த்தனை ஜான்சீராசனம் செய்வதனால் நம்மளுக்கு முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது. இடுப்பு வலி முதுகு வலி சரியாகிறது. நம்ம உள்ளுறுப்புகள் கல்லீரல் மண்ணீரல் நன்றாக செயல்பட தூண்டுகிறது. தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்வாங்கு வாழ்க. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோடை சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் குணமானதி அவர்களுக்கும் மற்றும் தலைவர் குமரேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சிகள் சிறப்பித்த சஞ்சய் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படுத்தும் நிர்வாகம். நேர்களே, காலை வணக்கம். இன்று ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறது எப்படின்னு பார்க்கலாம். மெமரி கெப்பாசிட்டி. ஆக்சுவலா சில பேர் சொல்றாங்க ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு, மெமரி கெப்பாசிட்டி கம்மியா இருக்குன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. உலகத்துல ஞாபக மருதி அப்படிங்கிற வியாதியே கிடையாதுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையே அப்படிங்கிறது தான் ஞாபக சக்தி. உதாரணத்துக்கு ஒரு பையனை 17x17 எவ்வளவுன்னு கேட்கும் பொழுது அவன் தெரியாதுங்கிறான். எல்லாரும் திட்டுறாங்க. ஆனா அவன் கிரிக்கெட் பிடிச்சிருக்கு. கிரிக்கெட்ல அந்த லென்த் எவ்வளவு இருக்கணும், ஸ்டெம்பிள் எவ்வளவு ஹைட் இருக்கணும், டெண்டுல்கர் 100 ரன் எத்தனை அடிச்சிருக்காரு, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கானா இல்லையா? ஆனா அவன் கணக்கு கேட்டா தெரிய மாட்டேங்குது. இப்ப மெமரி கெப்பாசிட்டி இல்லைங்கிறீங்களா இல்ல பிடிக்கலங்கிறீங்களா? புரிஞ்சுக்கோங்க, எது பிடிச்சிருக்குதோ அது மட்டும் தான் மெமரிக்கு போகும், எது பிடிக்கலையோ போகாது. விஷயம் யாருக்கு எதுல மெமரி கெப்பாசிட்டி கம்மியா இருக்குதோ அது உனக்கு தேவை அப்படிங்கிறத புரிய வச்சுட்டா போதுங்க, மெமரி கெப்பாசிட்டி அதிகமாயிருங்க. உதாரணத்துக்கு எனக்கு இந்த வைத்தியம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பிடிக்குது. அதனால ஒரு பாட்டு கேட்கும் போது கூட அந்த பாட்டுல இருக்கிற வைத்திய சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும்தான் மனப்பாடம் பண்றேன், மெமரி ஆகுது. பார்த்தாலும் மெமரி ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சூடாக இல்லை என்றால் ரத்தத்தில் வேகம் இல்லை, உடனே சூடா இருந்தா ரத்த ஸ்பீடா இருக்குமான்னு எனக்கு தோணுது. அந்த படத்துல அந்த பாட்டுல எனக்கு வேற எந்த டைலாகும் ஞாபகம் இல்லை. இன்னொரு பாட்டு, தூது வேலையில அரைச்சு தொண்டையில அத நினைச்சு மாமா கிட்ட பேச போறேன் மணி கணக்கா, அந்த பாட்டு பாருங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. முன்னாலே வரி தெரியாது, பின்னாலே வரி தெரியாது. சோ தூதுவளை இலைய அரைச்சு சாப்பிட்டா ரொம்ப நேரம் பேசலாமா அப்படின்னு எனக்கு புரியுது. ஸோ எனக்கு எது வேணுமோ, எது தேவையோ, எது எனக்கு பிடிச்சிருக்கோ, எது இன்ட்ரெஸ்டா இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் மெமரி ஆகுது. எது பிடிக்கலையோ, எது தேவையில்லையோ
எதுன்னு எனக்கு அது தேவையில்லைன்னு முடிவு பண்றோம்னா மெமரி ஆகுறது இல்லைங்க. அப்ப யாருக்காவது குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ மெமரி ஆகலைன்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க ஆள் மனசுல மெமரி ஆகுறதுக்கான ரெக்கார்டை ஏற்றுங்க. ஒரு பையனுக்கு மேக்ஸ் மெமரி ஆகலைன்னா கணக்கு கத்துக்கிறதுனால ஏற்படுற நன்மைகளை அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு, நீ பெரிய சயின்டிஸ்டா வருவ, அப்ப இந்த கணக்கு தெரியலன்னா நீங்க எப்படி சயின்டிஸ்ட் ஆவ, நீ பெரிய இன்ஜினியரா வருவ அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு அவருக்கு தேவை அப்படிங்கிறத புரிய வச்சுட்டா மெமரி ஓப்பன் ஆயிருங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்க. ரெண்டாவது, வல்லாரை கீரை நிறைய சாப்பிடணும். அது பொரியலோ துவையலோ சூப்போ எண்ணமோ லேகியமோ பொடியோ, ஏங்க உலகத்துல விற்கிற எல்லா மெமரி பிளஸ் டேப்லெட் இருக்கு இல்லையா, அது வல்லாரை கீரையில தான் தயாரிக்கிறாங்க. அது நம்ம ஊர்ல கிடைக்குதா இல்லையா? வல்லாரை கீரையில எதையாவது செஞ்சு சாப்பிட்டே இருங்க, உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். அடுத்து, வெண்டைக்காய் சாப்பிட்டா மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகுங்க. வெண்டைக்கால பாஸ்பரஸ் இருக்கு, இது மூளையோட மெமரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். வெண்டைக்காய் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு அருமையான திட்டம். அடுத்தது, உட்கார்ந்து தூங்கணும். நைட்டு படுத்து தூங்குனா மெமரி கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும், உட்கார்ந்துட்டு தூங்கினா அதிகமா இருக்குங்க. பாருங்க, யாருக்கெல்லாம் மெமரி கெப்பாசிட்டி அதிகமா வேணுமோ நைட் என்ன பண்ணுங்க, படுத்து தூங்காதீங்க, அரை மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டே தூங்குங்க. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. மெமரி கெப்பாசிட்டி அதிகமாயிடும், ஞாபக சக்தி அதிகமாயிடும். இல்லையா, உங்களுடைய 10 விரல் இருக்குல்ல, உங்க 10 விரலை உங்க தலை மேல வைக்கணும். இப்படி வச்சுக்கிட்டே நைட்டு இல்ல பகல்லையோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்க 10 விரலை உங்க தலை மேல வச்சிருங்க, கண்ணை மூடிக்குங்க. இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருங்க, மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். இந்த கார்ல போகும்போது கார்ல சீட் இருக்கு இல்லையா, அதை சாய்ச்சோம்னா 45 டிகிரி சாயும் இல்லையா, கார் சீட்ல 45 டிகிரி சாஞ்சு அந்த நிலையில் அமைதியா உட்கார்ந்து தியானம் செய்தாலோ அல்லது தூங்கினாலோ, அந்த நிலையில் கண்ண மூடி இருந்தாலோ உங்களுக்கு மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். மூளைக்கு ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆனா மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்ப என்ன பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். நாடி சுதி, பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதனக்கிரியா, வாசியோகம், அனுலோமா வில்லோமான்னு ஊர்ல எத்தனையோ மூச்சு பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியை ஒழுங்கா பண்ணீங்கன்னா, மூச்சு பயிற்சி பண்ணி அதுல வர ஆக்சிஜன் மூளைக்குள்ள சப்ளை ஆச்சுன்னு வச்சுங்களேன், மெமரி கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். இப்ப நானே பாருங்க, பேசிட்டு இருக்கிறேன்னா சில நேரங்கள்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேசிட்டு இருப்பேன், சில இடங்கள்ல காத்தே இருக்காது. அப்ப என்ன தெரியுங்களா, ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் உணருவேன், என்ன பேச எனக்கே தெரியாது, எனக்கு ரெஸ்ட் தேவைப்படும். ஏன்னா மூளைக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆயிடுச்சுனாவே மெமரி கெப்பாசிட்டி வேலை செய்யாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற மெமரி எடுக்கவும் முடியாது, புதுசா வைக்கவும் முடியாது, ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சு, அவ்வளவுதாங்க. அதனால இனிமேல் யாருக்காவது மெமரி கெப்பாசிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வல்லாரக்கீரை சாப்பிடுங்க, உட்கார்ந்துக்கிட்டு தூங்குங்க அரை மணி நேரம், அதுக்கப்புறம் படுத்து தூங்குங்க. உங்களுடைய 10 விரல் நுனியை உங்கள் தலைமையில வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருங்க. சீட்ல சாஞ்சு தூங்குற மாதிரி தூங்குங்க, சோபால தூங்குங்க, உட்கார்ந்து தூங்குங்க, சேர்ல தூங்குங்க. படுத்து தூங்குற நேரத்தை விட உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற ஓய்வு எடுக்கிற நேரங்கள் அதிகமாகும் பொழுது மெமரி கெப்பாசிட்டி அதிகமாகிறது. அடுத்தது, எந்த விஷயம் உங்களுக்கு மெமரி ஆகலையோ ஞாபகம் வரலையோ அந்த விஷயத்தை உங்களுக்கு தேவைகளை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை கத்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு தேவைகளை உள்ள கொண்டு வாங்க. எது நமக்கு தேவையோ அது மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும், எது தேவையில்லையோ ரெக்கார்ட் ஆகாது. வயசானவங்களுக்கு எல்லாம் ஏன் தெரியுமா எந்த பேரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க? சில பேர் வந்துட்டு, பாப்பா நீ அவர் பையன் தானே, உன் பேர் சொன்ன மறந்து போச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க வயசாயிருச்சு, அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம கொஞ்ச நாள்ல சாக போறோம், இதுக்கப்புறம் பேரெல்லாம் ஞாபகம் வச்சு என்ன பண்ண போறோம்னு அவங்க நினைச்சிட்டாங்க. எனவே மெமரி கெப்பாசிட்டி வேலை செய்யறது இல்லை. புரிஞ்சுக்குங்க, தேவையே மெமரி அதிகம் பண்ணுது. ஸோ நாம என்ன பண்ணணும், நமது மூளைக்கு ஆக்சிஜன் அதிகம் சப்ளை பண்ணாவே கண்டிப்பா மெமரி கெப்பாசிட்டி அதிகமாயிரும். எனவே தலைகீழா செய்யற ஆசனங்களை எல்லாம் செய்யலாம். சர்வாங்க ஆசனம், சரசாசனம், இல்ல 2 ஆசனம் தெரியலையா, தலையை கீழே வச்சு குப்புற உட்காந்துக்க வேண்டியதுதான். காலைல பெட்ல இருந்து எந்திரிக்கிறீங்கல்ல,
அப்படியே முட்டி போட்டு அப்படியே இந்த முஸ்லீம் நமாஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தலையை கொண்டு போய் தரையில வச்சுட்டு உட்காந்துக்குங்க ஒரு 10 நிமிஷம். தலைக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் போனாவே மெமரி கெப்பாசிட்டி அதிகமாயிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான முறைகளை நாம் அமல்படுத்தி நமது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி நாம் ஒரு புத்திசாலியாக நல்ல ஒரு ஞாபக சக்திசாலியாக வாழ்வோமாக. நன்றி நன்றி ஐயா. இன்று நமக்கு ஞாபக சக்தியை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் பாட்டுகளையும் தெரிவித்துள்ளோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் பனையை பற்றி அற்புதமாக விளக்கம் அளித்து வரும். அதாவது ஒரு நேரத்துல வந்து பனைமரத்தை பார்த்தா அது என்னன்னு கூட நம்ம திரும்பி பார்க்கறதில்ல, அப்படி போயிட்டு இருந்தோம். ஒரு விழிப்புணர்வுக்காக பனை விதை நடனம் பல்வேறு அமைப்புகள் ரோட்டரி கூட அந்த அமைப்புகள் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அதுதான் பனையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு பனையை பார்த்தா, அந்த நொங்க பார்த்தா, அந்த கிழங்க பார்த்தா, இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு வீட்டுல ஒரு உணவு முறைகள்ல ஒரு அடுத்த ஒரு நிகழ்வு நம்மள்ட்ட இருக்கு. அதாவது உணவு முறைகள்ல தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனுடைய ஒவ்வொரு பனை நொங்கா இருக்கட்டும், பனை பழமா இருக்கட்டும், பனங்கிழங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து ஒன்னொன்னுத்துலயும் ஒரு ஒரு டிப்ஸ் இல்லாம ஒன்னொன்னுத்துலயும் வந்து பல்வேறு வகையான உணவு முறைகளை நம்ம தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு வாரமும் சிறப்பா நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்று பனையும் சிறுதானியம் அப்படிங்கிற தலைப்புல வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்க அகிலா குணாலன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். குரல் சற்று கொஞ்சம் இதுவா இருக்குது, அதனால வந்து நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சிறுதானியமும் பனையும் அப்படின்ற ஒரு தலைப்பு. பெரும்பாலும் வந்து சிறுதானியம் வந்து நம்ம இப்போ உணவுல வந்து நம்ம வந்து நிறைய சிறுதானியம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இப்ப மக்களிடையே நிறைய இருக்குது. அரசுகளும் வந்து அதை வந்து நிறைய வந்து கொண்டு செல்றாங்க. அது சிறுதானியம் சார்ந்த உணவு திருவிழாக்கள், சிறுதானியம் சார்ந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள் இப்படின்ற மாதிரி நிறைய கொண்டு வராங்க. இப்ப இந்த சிறுதானியம் ஏன் நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் அப்படின்னு பயில சிறுதானியங்கள்ல வந்து நிறைய நுண்ணூட்டங்கள் உண்டு. அந்த கேலரி, அதாவது இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அது கொஞ்சம் அளவாகவும், அதே சமயத்துல வந்து நார் சத்து அதிகமா இருக்கக்கூடியது வந்து இந்த சிறுதானியம். அதனாலதான் வந்து இதை வந்து நார் சத்து அதிகமா இருக்கும்போது இந்த சிறுதானியத்தை நம்ம உணவுல சேர்த்துக்கும் பயில அந்த நார் சத்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து செரிக்கிறதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். அதே சமயம் அப்படி அந்த செரிமானத்துக்கான நேரம் அதிகமாகும் போது ரத்தத்துல சேரக்கூடிய சர்க்கரை அளவு வந்து அளவாகவும் சீராகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அன்றாடம் வந்து நம்ம உணவுல வந்து இந்த சிறுதானியத்தை வந்து பயன்படுத்தணும். பெரும்பாலும் சிறுதானியங்கள் வந்து இப்போ மானாவாரி, இப்ப எங்க ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மானாவாரி காடுகளா இருக்கும். அங்க பெரும்பாலும் கேழ்வரகு, வரகு, குதிரைவாளி, அதுக்கப்புறம் வந்து கம்பு, சோளம், இப்ப இந்த மாதிரியான சிறுதானியங்கள் தான் வந்து நிறைய விளையும். அப்ப இதை வந்து அன்றாடம் வந்து அவங்க உணவுல வந்து ஒரு கூழா, ஒரு களியா இந்த மாதிரிதான் சாப்பிட்டு வந்திருக்காங்க. பெரும்பாலும் தோசை, இட்லி இதெல்லாமே வந்து பலகாரங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்புல போயிரும். இதுதான் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயம் பண்ற வீட்டுல கிடைக்கக்கூடிய அன்றாட உணவா இருந்தது. பெரும்பாலும் என்ன சொல்றது, கேழ்வரகு இருக்கும். கேழ்வரக மாவா திரிச்சு இந்த களியாவோ இல்ல கூழாவோ சாப்பிடுவாங்க. கம்பு இடிச்சு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குதிரைவாளி, வரகு, இதுதான் பெரும்பாலுமான உணவா இருந்தது. இதை வச்சுட்டு பனையில என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும், சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து நல்லா புளிக்க வச்சு, அதாவது ஒரு 8 மணி நேரம் அதை நம்ம ஊற வைக்கும்போது தான் வந்து அந்த ஃபைபர் வந்து நம்ம உடம்புல சேரும்போது செரிமானம் வந்து சீரா நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப நல்லா ஊற வச்சிரும். ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது வந்து சிறுதானியத்தை ஊற வச்சு பயன்படுத்துறோம். பெரும்பாலும் நம்ம கூழோ கஞ்சியோ செய்யும் போது நல்லா நம்ம வந்து மாவா இருந்தாலுமே வந்து கரைச்சி ஊற வச்சுட்டு
அது ஒரு புளிப்பு தன்மை ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கஞ்சியோ கூழோ செய்வோம். ஆஹ் இப்ப இத வந்து நான் எப்படி வந்து நவீன உணவுகளா கொண்டு வரலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து வெள்ளை சோளம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை சோளத்துல வந்து பணியாரமா செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இப்ப இந்த வெள்ளை சோள பணியாரம் எப்படிங்க செய்யறது? இதை வந்து பனையில நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்ப இந்த வெள்ளை சோளம்ல பணியாரம் செய்யறது வந்து நல்லா இருக்கும். இப்ப அதை வந்து ஒரு 2 கப் வெள்ளை சோளம் நான் எடுத்துக்கிட்டேன்னா அதுல வந்து 1/2 கப் அரிசி மாவு, இது கூட வந்து ஆஹ் உம் கொஞ்சம் 2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் இது சேர்த்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நம்ம மிக்சியில நல்லா மாவு மாதிரி அரைச்சு, இது கூட வந்து நம்ம வந்து இப்போ வந்து எனக்கு இனிப்பா வேணும் அப்படின்னா இதுல வந்து இந்த பனம்பழம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் பனம்பழத்தை புழிஞ்சு அதை வந்து நம்ம வந்து இப்ப வெள்ளைக்கட்டியை வந்து நல்லா உருக்கி அரை கம்பி பதத்துக்கு வரும்போது இந்த பனம்பழ சாறையும் தட்டி அது கூட சுக்கு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா கிண்டி ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பாகு வந்து தயாரா இருக்கும். இப்போ இந்த பாகு ஏன் நான் அரைக்கம்பி பதத்துக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து இதோட அந்த மாவோட சேர்க்கும் போது ஆஹ் ஆஹ் ஒரு மாதிரி பிரியாம இருக்கும். நீங்க வந்து பணியாரம் சுடும்போது ஒண்ணு பிரியாம இருக்கும். இல்ல எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா வெள்ளைக்கட்டியை வந்து தண்ணியில வந்து கொஞ்சமா அளவா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அது கூட வந்து இந்த பழம்பழ சாறு, சுக்கு, ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வந்து இந்த சோளம் பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட கலந்து விட்டு பணியாரமா நம்ம சுட்டு சாப்பிடலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னா, நல்லா பதநீர் கிடைக்குது அப்படின்னா இந்த சோளத்துல வந்து பணியாரம் சுடுறதுக்கு மாவு அரைக்கிறோம் இல்லையா, அரைக்கும் போதே இந்த பதநீரை வந்து நம்ம வந்து தண்ணி தண்ணிக்கு பதிலா இந்த பதநீரை விட்டே வந்து நம்ம இந்த மாவை அரைக்கணும். மாவை அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து பணியாரம் சுடுறதுக்கு வந்து தயாரா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பதநீர் சேர்க்கறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் பெருசா இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த பதநீரோட இனிப்பே வந்து அந்த பணியாரத்துக்கு வந்து போதுமான அளவா இருக்கும். பதநீர் வந்து நம்ம காய்ச்சும் போது ஒரு பாலோட வாசனை வரும். அதே மாதிரி நம்ம அந்த பணியாரம் சுடும்போது அந்த பாலோட வாசனை இருக்கிறதுனால பெருசா நான் ஏலக்காய் எதுவுமே போட தேவையில்லை. ரொம்ப சுவை வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ இது இது இன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சோள மாவுலயே வந்து நீங்க வந்து நுங்க குட்டி குட்டியா வெட்டி போட்டு கொஞ்சம் நுங்கு வந்து ரொம்ப இலை நுங்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் நுங்காவும் இருக்கக்கூடாது, குட்டி குட்டியா வெட்டி அதை வந்து இந்த பணியார மாவோட கலந்து இது கூட வந்து ஆஹ் நாட்டு சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பணியாரமா நம்ம சுட்டு சாப்பிடலாம். அப்போ பனையில இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல பணியாரங்கள் இப்படியும் சாப்பிடலாம். இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா, பனங்கிழங்கு மாவு இருந்தது அப்படின்னா சும்மா ஒரு கைப்பிடி, அதாவது 2 கப் சோள மாவு நான் போட்டேன் அப்படின்னா ஒரு கைப்பிடிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் பனங்கிழங்கு மாவு இருக்கும். அந்த 50 கிராம் பனங்கிழங்கு மாவு சேர்த்து இது கூட வந்து இதை வந்து நம்ம இனிப்பு பணியாரமாவும் செய்யலாம், கார பணியாரமாவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கார பணியாரம் செய்யும் போது இது கூட கொஞ்சம் மாங்காய் துருவல், கொஞ்சம் சுரக்காய், பூசணிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நம்ம துருவி இதோட போட்டு மிளகு, சீரகம், புதினா, கொத்தமல்லி தழை இது எல்லாமே சேர்த்து கலந்து நம்ம வந்து பணியாரமா சுட்டு சாப்பிடலாம். அப்போ பனங்கிழங்குல இருந்து பார்த்துட்டோம், பழத்துல இருந்து பார்த்துட்டோம், நுங்க பயன்படுத்திக்கலாம்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆஹ் பதநீர் இதையும் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து பணியாரம் சுடுறது பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மில்க் ஷேக் பண்ணலாம். சிறுதானியத்தை எப்படி மில்க் ஷேக் பண்றது அப்படின்னா, பெரும்பாலும் சிறுதானியங்களை வந்து முளைக்கட்டை வச்சு நம்ம சாப்பிடுவோம். அதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்து நாட்டு கம்பு கிடைச்சதுன்னா நாட்டு கம்பை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து தண்ணியை முழுசா ஈர்த்துட்டு அந்த கம்பை வந்து ஒரு துணி இல்ல சும்மாவே ஒரு பாத்திரத்துல காத்தாட வச்சுட்டோம் அப்படின்னா, மேல துணியை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கம்பு முளை விட ஆரம்பிக்கும். பெரும்பாலும் ரொம்ப அதிகமா முளை வேண்டாம், லேசா முளை விடுற பக்குவம் இருந்தா போதும். இப்போ இதுல வந்து ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் இந்த முளை கட்டின கம்பு இருந்தா போதும். ஆக இப்போ ஒரு 5 பேர் இருந்தாங்க அப்படின்னா 10 டேபிள் ஸ்பூனுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிராம் கம்பு ஆகும். இந்த 20 கிராம் கம்பை நீங்க நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு
ஈர்த்துட்டு முளை விட வச்சுட்டு இந்த முளை கட்டின கம்போட நாம வந்து ஆஹ் ஆஹ் இது இது கூட வந்து கொஞ்சமா வந்து தேங்காய், 2 சில்லு தேங்காய், சுக்கு, ஏலக்காய், இது எல்லாமே வந்து நம்ம அரைச்சி வடிகட்டணும் அப்படின்னா சிறுதானிய பால் வந்து தயார். இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்க அப்படியே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது இதுல வந்து இனிப்பு கண்டிப்பா சேர்க்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்ப்போம். அதுக்கப்புறம் அது கூட வந்து நிறைய வந்து நட்ஸ் இருந்தது அப்படின்னா நட்ஸை குட்டி குட்டியா பொடி பண்ணி அதையும் இந்த மில்க் ஷேக்ல கலந்து ரொம்ப திக்கான ஒரு மில்க் ஷேக்கா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது தவிர்த்து இன்னும் பனையில இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், உதாரணத்துக்கு இப்போ பதநீர் கிடைக்குது அப்படின்னா தேங்காய் பாலை தவிர்த்துட்டு இந்த இதோட வந்து இந்த பதநீரை கலந்து நம்ம அரைச்சு வடிகட்டி இதுல வந்து சுக்கு, ஏலக்காய் பொடி கலந்து நட்ஸ் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பனம்பழம் இருக்குது அப்படின்னும் பனம்பழத்தை வந்து இந்த கான்சென்ட்ரேட், அதாவது பாகு காய்ச்சி அதுல வந்து பனம்பழத்தை கலந்து இது கூட சுக்கு, ஏலக்காய் போட்டு கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி ஆற விட்டதுக்கு அப்புறம் இதை வந்து மில்க் ஷேக்கு கரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு மில்க் ஷேக் கரைச்சி இதுவும் வந்து குடிக்கலாம். இதை வந்து தேங்காய் கண்டிப்பா, இதுக்கு வந்து தேங்காய் கண்டிப்பா போடணும். தேங்காய் 2 ஸ்பூனு முளை கட்டின கம்பு, சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த பனம்பழ சாறு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் கலந்து இதை வந்து ஃப்ரிட்ஜ்ல சில் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட வந்து இன்னும் சுவையை கூட்டுறதுக்கு பாதாம் பருப்பு, இந்த மாதிரி சின்ன விதைகள், ஆளி விதை, அப்படி இல்லைன்னா வந்து குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கும்போது இது கூட வந்து பாதாம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை, இது எல்லாமே நல்லா நொறுக்கி அதை வந்து இந்த மில்க் ஷேக்கோட கலந்து கொடுக்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும். பனங்கிழங்கு மாவு இருக்குது மேல, கிழங்கா கிடைச்சதுன்னா அவிச்சு தோலை உரிச்சு நார் எடுத்துட்டு இந்த சோளத்தோட வந்து இந்த பனங்கிழங்கு, சுக்கு, ஏலம் எல்லாம் போட்டு மிக்சியில வந்து நல்லா மாவு கிழங்கா இருந்தா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நார் அதிகமா இருக்கும் மேல நாரை வந்து நல்லா நம்ம வந்து உரிச்சு எடுத்துடணும். நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து இதோட சேர்த்து அரைச்சி இனிப்புக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து நம்ம வந்து இதை வந்து மில்க் ஷேக் பயன்படுத்திக்கலாம். இப்ப இது எல்லாமே வந்து ஒரு நவீன உணவா நம்ம வந்து எடுத்துக்கிற போல இதை வந்து நான் வந்து இப்ப பனங்கிழங்கு மாவு இருக்கு என்கிட்ட வந்து சோளம், ராகி இது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பிரெட்டாவும் பண்ணி சாப்பிடலாம். பிரெட்டா பண்றதுக்கு வந்து ஒரு சில சேர்மானங்கள் வந்து இப்போ ஆஹ் இது வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யலாம். ஏன்னா பிரெட்ல வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்கிறோம். அந்த ஈஸ்ட் வந்து தயிர்ல எல்லாத்துலயுமே இருக்குது. இருந்தாலும் இது வந்து தனியா நான் வந்து ஈஸ்ட் சேர்க்க வேண்டியது இருக்கிறதுனால இதுக்கு உடன்படுறவங்க வந்து இந்த பிரெட் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். பிரெட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பெரும்பாலும் பிரெட் வந்து மைதால நம்ம செய்யறோம். இன்னொன்னு வந்து அது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் கடைகள்ல கிடைக்கக்கூடிய பிரெட். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அமுக்குனீங்கன்னா திருப்பி பஞ்சு மாதிரி அது பவுன்ஸ் ஆகி வரும். அடிப்படையில பிரெட்டோ ரொட்டியோ எப்படி சொல்றது, ஐரோப்பியர்களோட ஒரு உணவு, அடிப்படை உணவு அவங்களுக்கு. இப்ப அவங்க செய்யற பிரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நமக்கு கடைகள்ல கிடைக்கிறப்ப ரொம்ப சாஃப்டா எல்லாம் இருக்காது, வரண்டா இருக்கும். அதை வந்து டோஸ்ட் பண்ணி அது கூட வந்து சில சேர்மானங்களை சேர்த்துதான் சாப்பிடுறாங்க அவங்க. அப்படிங்கும்போது நம்ம ஊர்ல வந்து நம்ம எப்படி அரிசி சோறு திங்கிறோமோ அது மாதிரி அவங்க வந்து அந்த பிரெட் வந்து பயன்படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து மைதா மாவுல பண்ணி எடுக்கும் போயில அதை வந்து நம்ம சிறுதானியங்கள், அரிசி மாவு இதை வச்சும் நம்ம வந்து பிரெட் பண்ணலாம். இது வந்து பிரெட் பண்றது வந்து நான் செயல்முறையும் இதுவும் விளக்கிடுறேன். இருந்தாலும் இதை வந்து நீங்க வீட்டுல வந்து முதல் தடவை செய்யும் போது வெற்றிகரமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கும். ஒரு 2-3 தடவை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த பக்குவம் வந்து எப்படி சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு சில சேர்மானங்கள்லாம் நம்ம கூட்ட வேண்டியது இருக்கும், குறைக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி செய்யும்போது ஒரு கட்டத்துல வந்து அந்த பிரெட் வந்து நல்லா வந்துடும். பிரெட்டுக்கான சேர்மானங்கள் சொல்றேன். பிரெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கிராம் ராகி மாவு, 40 கிராம் அரிசி மாவு,
20 கிராம் கூவக்கிழங்கு மாவு. இந்த கூவக்கிழங்கு மாவு வந்து கடைசியில கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கூவக்கிழங்கு அறுவடை செய்யற இப்ப கேரளத்துல வந்து கூவக்கிழங்கு மாவு கிடைக்கும். கூவக்கிழங்கு வந்து நிறைய கிடைக்கும். இல்லை இப்ப நம்ம ஊர்கள்லயே நாகர்கோவில் இந்த பகுதிகளில் வந்து கூவக்கிழங்கு வந்து நிறைய பயிர் பண்றாங்க. இல்ல எனக்கு வீட்டு தோட்டம் இருக்குங்கிறவங்க கூவக்கிழங்கு வாங்கி நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா சும்மா ஒரு கிழங்கு சின்ன கிழங்கு நட்டாவே போதும். ஆஹ் 2ல இருந்து 3 கிலோ ஒரு தொட்டியில வச்சோம்னா 2ல இருந்து 3 கிலோ வரைக்கும் அது வந்து கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையா வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த கூவக்கிழங்குங்கிறது. இந்த கூவக்கிழங்கு வந்து நிறைய அதாவது 2 வகை இருக்கும். கேரளால வந்து எடுக்கிறது வந்து சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு செடி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம மஞ்சக்கிழங்கு செடி எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நல்லா பால் வெள்ளையில இருக்கும் கூவக்கிழங்குங்கிறது. அதை நம்ம வெட்டி காய வச்சு பவுடரா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கூவக்கிழங்கு வந்து கொடுக்கும் பயில வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வந்து பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஜீரணத்தை வந்து ரொம்ப எளிமையாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கூவக்கிழங்குக்கு உண்டு. பெரும்பாலும் வந்து அதனாலதான் வந்து இப்போ நல்ல ஒரு பிஸ்கெட்டோ ஒரு ரொட்டியோ செய்யும் போது அதுல வந்து கூவக்கிழங்கு வந்து நம்ம பயன்படுத்துறது உண்டு. அது வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால பிஸ்கெட்ல எல்லாம் வந்து கூவக்கிழங்கு வந்து பயன்படுத்துறது உண்டு. அப்ப இந்த கூவக்கிழங்கு மாவு 20 கிராம். இது கூட வந்து பனங்கிழங்கு மாவு ஒரு 20 கிராம். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து இந்த சேர்மானங்கள் எல்லாத்துலயுமே வந்து மைதா கொடுக்கக்கூடிய அந்த குளூட்டனை வந்து வெளியே வராது. அப்படிங்கிற பயில இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பயன்படுத்தணும். அப்படிங்கிற பயில இந்த இடத்துல வந்து சிலியம் ஹஸ்க் அப்படின்னுவாங்க. அதாவது இது வந்து நீங்க வந்து கடைகள்ல கிடைக்கும். எல்லா கடைகள்லயும் இப்ப கிடைக்குது. சிலியம் ஹஸ்க் அப்படிம்பாங்க. இந்த சிலியம் ஹஸ்கோட தன்மை என்னன்னா இது வந்து ஒரு உமி ஒரு ஒரு எப்படி சொல்றது இப்ப கீரை நெற்கதிர் வரல வர உமி மாதிரி இதுவும் வந்து ஒரு செடியோட உமி தான். இந்த உமி என்ன பண்ணும்னா நீங்க தண்ணியில ஊற வைக்கும் போது கொழகொழப்பு தன்மை கொடுக்கும். அதுல வந்து நார்ச்சத்து அதிகம். நீங்க வந்து இதை சாப்பிடும் போது உங்க குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த சிலியம் ஹஸ்க்கு. அதனால இந்த சிலியம் ஹஸ்க் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பா நமக்கு வேணும். இது கூட வந்து ஒரு 10 கிராம் ஈஸ்ட் வேணும். உப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை. இவ்வளவுதான் வந்து நமக்கு வந்து பிரெட் செய்யறதுக்கு தேவை. இப்போ 40 கிராம் ராகி மாவு எடுத்திருக்கோம். 40 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கோம். 20 கிராம் கூவக்கிழங்கு மாவு, 20 கிராம் பனங்கிழங்கு மாவு. இப்ப இந்த 4ஐயும் ஒண்ணா கலந்து தனியா வச்சிருங்க. இதுக்கப்புறம் இது கூட வந்து இப்ப வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லேசா ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. ஈஸ்ட் வந்து நம்ம முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது ஈஸ்ட் வந்து முதல்ல வந்து வேலை செய்யறதுக்கு வைக்கணும். அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து 10 கிராம் ஈஸ்ட் இருக்கும். இப்ப இந்த ஈஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூட வந்து வெதுப்பான தண்ணீர் தொட்டா பொறுக்கிற சூடுல இருக்கணும். ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. இதை கலந்து தனியா வச்சிருங்க. அது பொறுன்னு பொரிஞ்சு வரும். நம்ம தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா பொரிஞ்சு வரும். மாவு புளிச்சா ரொம்ப பொரிஞ்சு வரும் இல்லையா? அது மாதிரி பொறுன்னு பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதை தனியா வச்சிருங்க. இந்த சிலியம் ஹஸ்க் அப்படிங்கக்கூடிய இந்த உமியையும் தண்ணி ஊத்தி தனியா வச்சிருங்க. இப்ப இந்த உலர் சேர்மானங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சிட்டோம் இல்லையா? இது கூட இந்த நம்ம வந்து சேர்த்தது சீனி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து சீனி உப்பு இதையும் கலந்து வச்சுக்கோங்க தனியா. இது கூட வந்து இப்ப வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இந்த ஈஸ்ட்ல இருக்கு இல்லையா? ஈஸ்ட்ல இருக்கிற இதுல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த மாவு வந்து பொறுமையா பூ போல பிசைகிறோம். அப்ப அந்த ஈஸ்டையும் சேர்த்து நம்ம வந்து பொறுமையா பூ போல பிசைஞ்சு மடிச்சு நம்ம வந்து இதை வந்து பிசையணும். இது பிசைஞ்சு ஓரளவு ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஹஸ்க்கு தண்ணி நம்ம ஊத்தி கலந்து வச்சிருந்தோம் இல்லையா? இதையும் நம்ம சேர்த்து பிசைகிறோம். பிசையும் போது இது வந்து ஒண்ணு சேர்ந்து அந்த இழுவைத்தன்மை கொடுக்கக்கூடிய இந்த குளூட்டன் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம வந்து அதை பிசைய முடியும். இந்த கட்டத்துல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சில பிரெட்ல வந்து இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை இந்த மாதிரி விதைகளை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா மூலிகைகள் காஞ்ச துளசி இலை, காஞ்ச தூதுவளை இலை இந்த மாதிரி மூலிகை இலைகள் ஏதாவது காய வச்சு பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்னா சும்மா அதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த சித்திரத்தை இலை, அதுக்கப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை, துளசி இலை இது எல்லாமே நல்லா பசுமையா கிடைக்குதா எடுத்து சின்னதா நறுக்கி அதை வந்து இந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சு
பிரெட் மோல்டு, அதாவது பிரெட்டுக்குன்னு ஒரு டின் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெரிய தட்டு, பெரிய கிண்ணமா எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்துல வந்து இந்த உள்ள வந்து லேசா எண்ணெயை தடவி அதுக்கு மேல வந்து இந்த பிரெட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இதை வந்து மடிச்சு அந்த பிரெட் மோல்டு இல்லை அந்த கிண்ணத்திலேயே வச்சிருங்க. ஒரு 1.5 மணி நேரம் விட்டுடுங்க. அந்த ஈஸ்ட் வந்து தன்னோட வேலையை செய்யணும் இல்லையா, ஈஸ்ட் வந்து அதோட வேலையை செய்யும். அரை பங்கா இருந்த, இப்போ சின்னதா இருந்த பிரெட் 1.5 பங்கு அளவுக்கு வந்து பெருசா வரும். அப்ப அந்த அளவுக்கு ஆனா பாத்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ நான் சொன்ன அளவு வந்து ஒரு 5க்கு 7 இருக்கிற பிரெட்டினுக்கு வந்து சரியா இருக்கிற அளவு. அதுக்கேத்த மாதிரி உங்ககிட்ட பாத்திரம் இருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப இப்ப வந்து 1.5 பங்கு அதிகமா போன இந்த பிரெட் இப்போ வந்து பேக் பண்றதுக்கு தயாராயிடுச்சு. அவன் இருக்கிறவங்க 180 டிகிரி ஃபாரன்ஹீட்ல வந்து 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இந்த பிரெட் மோல்டு உள்ள தள்ளிட்டு 40 நிமிடம் நீங்க வச்சீங்கன்னா பிரெட் வந்து தயாராயிரும். இல்லை எனக்கு அடுப்புல வைக்கணும் அப்படின்னா அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்ல வீட்டுல எல்லாருக்கிட்டையும் குக்கர் இருக்கும், குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர்ல வந்து கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு மணலோ இல்ல கல்லுப்போ ஏதோ பரப்பிக்கோங்க. கல்லுப்பும் போது வெடிக்கும், அதனால வந்து மணல் பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த இதை போட்டுட்டு மேல வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மூடி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா நல்லா சூடா ஆனதுக்கு அப்புறம் பின்ன பிரெட் மோல்டு வச்சிருந்தோம் இல்லையா, இதை உள்ள இறக்கிட்டு சும்மா மூடி போட்டு வச்சிருங்க. கேஸ்கெட்டோட இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு மூடி போட்டு 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் ஆகும் இந்த பிரெட் வந்து முழுசா தயாராகிறதுக்கு. தயாரான பிரெட்டை நீங்க எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் மோல்ட்ல இருந்து தட்டி எடுத்துக்கலாம். இதுல வந்து இன்னும் வந்து சேர்மானங்கள் பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு சில நேரம் வினிகர் சேர்ப்பாங்க. ஆனா அது வந்து ரொம்ப அசடிக்கா இருக்குன்றதுனால அந்த வினிகரை வந்து நான் பயன்படுத்துறது இல்லை. வினிகரை நம்ம சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சுவை கூட இருக்கும். சிந்தட்டிக் வினிகருக்கு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய வினிகரை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது கூட வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கு, நான் மாவு பிசையும் போது என் கையில வந்து பிசுன்னு விட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருந்தேன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி பிசைஞ்சு நம்ம வந்து இதை வந்து ரொட்டியா செய்யலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொட்டி சாஃப்டா இருக்காது, கொஞ்சம் ரஃபா இருக்கும். ஆனா சுவையாவும் ஒரு நன்மை படிக்கக்கூடிய பிரெட்டாவும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். பனங்கிழங்கும் சிறுதானியமும் கலந்த பிரெட் வகை இந்த ரெசிபி. ஆக இன்னைக்கு வந்து ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி பார்த்தோம். குழிப்பணியாரத்திலேயே வந்து ஒரு 4-5 வகை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சிறுதானியத்துல இருந்து மில்க் ஷேக் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இறுதியா வந்து ஒரு பிரெட் வகை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். மிக்க நன்றி. வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கம் அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றிம்மா. இன்று நமக்கு அம்மா சொன்ன மாதிரி 3 வகையான ரெசிபி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா பணியை பற்றி, பணி சார்ந்த பொருள்களை பற்றி நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அனைவரும் செய்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சந்தோஷம். இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பித்து கொடுத்த அகிலாம் படப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. இன்றைய அவங்க சொன்னதுல வந்து சந்தேகங்கள் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்க ரெசிபி அவங்க சொன்னதுல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா. வணக்கம்மா. வணக்கம்மா. பனங்கிழங்கு மாவு சொன்னீங்களா மேம், அது எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்றது? கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சரி, பனங்கிழங்கு வந்து அதிகமா கிடைக்கக்கூடிய காலங்கள்ல வந்து நீங்க வந்து நிறைய பனங்கிழங்கு வாங்கிக்கோங்க. அது வந்து மேல இருக்கிற பகுதியை வந்து அந்த நுனி வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும். அப்ப அந்த பகுதியை வந்து லேசா வெட்டி எடுத்துட்டு ஒரு இட்லி கொப்பரையில கீழே வந்து தண்ணி விட்டுட்டு அதுல வந்து இந்த பனை ஓலை இலைகள் இருக்கும் இருந்தது அப்படின்னா அதை கிழிச்சு அதை ஃபுல்லா அந்த இட்லி கொப்பரையில போட்டு தண்ணியை விட்டுட்டு இந்த பனங்கிழங்க வந்து நிமித்தி வச்சு அந்த சட்டி ஃபுல்லா நல்லா டைட்டா பேக் பண்ண மாதிரி வச்சுட்டு இதை வந்து நீங்க வந்து அவிக்க வைக்கலாம். அவிக்கும் போது கொஞ்சம் இதுல வந்து மஞ்சள் பொடியும் பூண்டும் தட்டி கண்டிப்பா போடுங்க. இது மூடி வச்சுட்டோம் அப்படின்னாவே ஒரு 20ல இருந்து 25 நிமிஷத்துல வந்து பனங்கிழங்கு உங்களுக்கு வெந்துரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து தோலை உரிச்சிட்டு
ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன வெள்ளைகளா உருண்டை உருண்டையா கட் பண்ணுங்க. கட் பண்ணும்போது அந்த நார் மேல இருக்கிற நார் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடணும். அப்போ உள்ள இருக்கிற அந்த கிழங்கு பகுதி மட்டும்தான் இருக்கும். நடுவுல இருக்கிற நரம்பையும் நீக்கிருங்க. இப்ப இந்த சின்ன சின்ன வில்லைகளை வந்து நல்லா வெயில்ல வந்து நல்லா காய வச்சுட்டோம் அப்படிங்கும்போது சில்லு மாதிரி ஆயிரும். நீங்க உடைச்சீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். சில்லு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்த பக்குவத்தை நீங்க இதை வந்து அப்படியே வந்து எடுத்து ஒரு டப்பால வந்து காத்து போகாத வண்ணம் வச்சுட்டீங்க அப்படின்னா எப்ப வேணாலும் இதை வந்து நீங்க வந்து பவுடர் வேணுங்கம்பையில மிக்சியில வந்து இந்த சில்லுகளை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமா வந்து இது வந்து புழுவோ பூச்சியோ பிடிக்காத மாதிரி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ வந்து இதை காய வச்சு நம்ம எடுத்து வைக்க வேண்டியது வரும். இல்லை அப்படின்னா மொத்தமா மில்லுல கொடுத்து நீங்க அரைச்சி பவுடராக்கி பயன்படுத்திக்கலாம். இதான் வந்து பனங்கிழங்கு மாவு தயார் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். நன்றிம்மா, தேங்க்யூ. நன்றி. வேறு சந்தேகங்கள் யாருக்காச்சும்? சிவசைலத்துல நேரடியா நிறைய நிகழ்ச்சி சொன்னாங்க. அதை கூட செஞ்சு பார்த்துருப்பீங்க. சந்தேகங்கள் இருந்தா தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இந்த பிரெட் தயார் பண்றதப்ப அந்த ஒரு விதை மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு அது பேரு எனக்கு சரியா புரியவே இல்லை மேம். அது இன்னொரு தடவை சொல்லுங்க. அதுக்கு பேரு சிலியம் ஹஸ்க் அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சிலியம் ஹஸ்க் அப்படிம்பாங்க. கடைகள்ல கிடைக்கும். எல்லா மளிகை கடைகள்லயும் கிடைக்கும். இல்ல நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் வந்து இந்த சிலியம் ஹஸ்க் வச்சிருப்பாங்க. இது வந்து நம்ம அந்த ஆளி விதை கீரை விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு செடி. அதோட உமி இது. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. யாருக்கும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இன்றைய நிகழ்வு சிறப்பித்து கொடுத்த மேடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடர் 730வது நாள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தின் 364வது நாள் இந்த நிகழ்வு இந்த சிறப்புல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 365வது நாள். இந்த வருஷம் வந்து 366 நாள். இந்த வருஷம் மட்டும், அதாவது பிப்ரவரி 29. ஆகையால் இன்று நம்ம 365வது நாளில் நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம நிகழ்வு ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு செஷன் நம்ம பார்க்குவோம். நாளையோட நம்ம வந்து 2ஆம் ஆண்டு காலைச்சக்கரம் 2.0 நிகழ்வு நிறைவு பெறுகிறது. திங்கட்கிழமையிலிருந்து காலைச்சக்கரம் நாளை நமதே என்ற புது நிகழ்வு புது ரோட்டரி மாவட்டத்துடன் புது மாவட்ட ஆளுநர் இந்த நிகழ்வு துவங்கப்பட உள்ளது என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 1 வருட காலங்கள் 2 வருட காலங்கள் கூட எடுத்துக்கலாம். தொடர்ச்சியா இந்த பயிற்சி முறைகள்ல வந்துட்டு இருக்கீங்க. காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நாளைய நிகழ்வு உங்களுக்கான நிகழ்வு. இந்த 2 வருட காலங்கள் ஒரு வருட காலங்கள் உங்களுடைய பயன்களை பற்றியும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்ற பயன்பெற்ற அனைத்து விஷயங்களையும் நீங்க தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நாளைய நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு பங்கு பெற்று ஆசான்கள் நமக்கு என்னென்ன பயிற்சி முறைகள் கொடுத்தாங்க, அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் நமக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சு உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் விளக்கங்கள் கொடுத்தாங்க. அதனால உங்களுடைய பயன்பாடுகள் என்ன, வாழ்க்கை முறையில் நீங்கள் பயன்படுத்திய முறைகள் என்ன, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எந்த அளவுக்கு இது உறுதுணையாகவும் உந்துசக்தியாகவும் இருந்தது என்பதை பற்றி இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கூறலாம். நாளை உங்களுடைய நிகழ்வு. எனவே இந்த 2 வருட காலங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு தொடர்ந்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1000 அல்ல 2000 அல்ல தொடர்ந்து நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரோட்டரி மாவட்டத்தில் நம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இன்று உலக அளவில் பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இது சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிய வேண்டும்.
ஏனென்றால் இப்ப ரோட்டரி பொறுத்த வரைக்கும் வெளியிலயும் மற்ற மாவட்டங்களையும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதா அப்படிங்கறத நமக்கு ஒரு சிறப்பா ஒரு சிறப்பிக்கிறாங்க. அது இல்லாம இப்ப வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிவசேனை போனா கூட அப்பண்ணா சார் மற்றபடி எல்லாருமே நமக்கு வந்து இந்த நிகழ்வை பற்றி ஒரு பெருமையான ஒரு கருத்துக்களை கூறியிருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி இனிவரும் காலங்களிலும் இதோட பயணங்கள் வந்து ஒரு புதுமையான பயணமாக தான் இருக்கும் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். காலச்சக்கரம் என்பது ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்றது போல் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இனிவரும் காலங்களில் இதையும் தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இதை விட என்ன கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுக்கு உண்டான மனதில் உண்டான அனைத்து செய்திகளும் அனைத்து விஷயங்களும் நாங்கள் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறோம் என்றுதான் சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு ஒத்த கருத்தோட தான் இந்த குழு இயங்கிட்டு இருக்கு. எனவே இனிவரும் காலங்களிலும் அந்த ஒத்த கருத்து ஒத்த சிந்தனைகளோடு இந்த நம்ம நிகழ்வை வந்து சிறப்பா கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிட்டு நாளை மறுநாள் துவங்கும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு பத்தி சில போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா நம்ம நாளைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோம். நீங்க குழுவுல எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. மற்றவர்களையும் இந்த குழுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒரு சிறப்பான முயற்சி எடுங்க அப்படிங்கிறதை உங்களை கேட்டுக்கிறோம். கண்டிப்பா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நமக்கு இன்னும் சக்சஸ் ஆகுமோ அந்த வழியில நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசான் ஜெகநாதன் ஐயா நாளைக்கு நமக்கு இந்த வருடத்தோட நிறைவை நமக்கு சிறப்பா செய்து காட்டுவார். மறுநாள் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு நல்ல சிவம் அப்படிங்கிற ஆசான் வந்து நமக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. காலைச்சக்கரம் முதல் செஷன்ல வந்து கண்ணப்பனையா சிறப்பித்து கொடுத்தாங்க. காலைச்சக்கரம் 2.0 வந்து நமக்கு ஜெகநாதன் பாரதி தேவி அம்மா நமக்கு சிறப்பாக கொடுத்தாங்க. அது மாதிரி கண்ணப்பனையா பூங்குடி ஃபர்ஸ்ட் இதுல வந்து கண்ணப்பனையா பூங்குடி 2 பேருமே பண்ணாங்க. 2வது காலச்சக்கரம் 2.0 வந்து ஜெகநாதன் பாரதி தேவி அம்மா சிறப்பா செஞ்சாங்க. அடுத்த காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வுல வந்து நல்ல சிவமையா ஜெயலட்சுமி அவங்க வந்து சிறப்பா நமக்கு வந்து சிறப்பித்து கொடுக்க இருக்கிறாங்க. எப்படி ஒரு நம்ம நிகழ்வு நகர்ந்து நீங்களே அதாவது ஒரு குடும்ப நிகழ்வா தான் நம்ம நடத்துறோம் அப்படிங்கிறதுல பயிற்சி கொடுக்க வர்றவங்களும் நமக்கு ஒரு குடும்ப சகிதமா வந்துதான் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் அந்த நமக்கு இரையாற்றல் சிறப்பா சிறப்பித்து கொடுக்குது. வர்றோம் அடுத்த செஷனும் நமக்கு வந்து நல்ல சிவமையா அவங்க குடும்பம் வந்து நமக்கு வந்து ஒரு வருட காலங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு பயிற்சி முறைகள் யோகா ஆசனம் அனைத்து விதமான பயிற்சி முறையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த 1 மாதம் இல்ல 1.5 மாதம் மட்டும் நமக்கு தொடர்ந்து பயிற்சி முறைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து சிறப்பு விருந்தினர்களோட இது. ஏன்னா வந்து புதுமையா அவங்க கொடுக்குற பயிற்சி வந்து நம்ம தொடர்ச்சியா செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஜெகநாதன் ஐயா அவங்க கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்ல 2 மாசம் வந்து நமக்கு ஃபுல் பயிற்சி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து நம்ம பயிற்சியை வந்து ஒரு 1/2 hour பண்ணோம். அடுத்தது சிறப்பு விருந்தினர் வந்தாங்க. இது மாதிரி கொண்டு வந்தோம். அடுத்த செஷன்லயும் அந்த மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதம் இல்ல 1 மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பயிற்சி முறைகள் இருக்கும். சிறப்பு விருந்தினர் அப்பப்போ வருவாங்க, இடையில வருவாங்க. அடுத்தது வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியா சிறப்பு விருந்தினர் வந்து சிறப்பித்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வருடமும் நமக்கு ஒரு புது நிகழ்வு, புது சிறப்பு விருந்தினர், புது விஷயங்கள் நமக்கு சிறப்பா கொடுப்பாங்க எல்லாருமே அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே வர்றதுக்கு ஆவலா இருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு நமக்கு தொடர்ச்சியா கொடுப்பாங்க. புதுதா வர்றவங்களும் நமக்கு சிறப்பித்து கொடுப்பாங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எனவே இந்த ஆண்டு சென்ற ஆண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அடைவதற்கு சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நாளை நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்த ஆண்டின் துவக்கத்திற்குண்டான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். எனவே அனைவரும் நாளைய நாளில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் எங்களுக்கு தெரிவித்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவேறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரின்சிபி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய சிறப்புகளை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கு
காலை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்றைய அருமையான தகவல்களை தெரிவித்த ஆசான்களுக்கும் காலச்சக்கர குழுவினருக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். 2 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக போயிட்டு ஐயா. 3வது ஆண்டும் மிகவும் சிறப்பாக போக எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஐயா. அனைவரும் பங்கு பெறுவோம், அனைவரும் பயன் பெறுவோம். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சிறப்பான நிகழ்வு. அனைத்துக்கும் நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. நான் தான் மயங்குகின்றேன். இந்த காலச்சக்கரம் 2.0 எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் மிஸ்டர் தலைவர் மற்றும் குணபாலன் சார் இன்று ஓய்வு எடுக்காமல் தினமும் காலையிலே சூரியன் உதயமாவது போல் 2 ஆண்டுகள் முடிவடைகிறது. நாளைக்கு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். 3ஆம் ஆண்டை திங்கட்கிழமை அடியெடுத்து வைக்கும் முதல் நாள் மிக அருமையாக இருக்கும் என அனைவருக்கும் கூறிக்கொண்டு அனைவரும் கலந்து கொள்ளுமாறும் மிக தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.